பத்திரகாளியம்மன் திருக்கோவிலின் 108 சங்காபிஷேக வருட அபிஷேக விழா முன்னிட்டு இன்று நடைபெறக்கூடிய சிறப்பாக நடைபெறக்கூடிய ஸ்ரீ வள்ளி திருமண நாடகத்திற்கு தலைமை தாங்க வருகை தந்திருக்கக்கூடிய நமது கிராமத்திற்கு பல வழிகளில் பல நலத்திட்டங்களை செய்து கொடுத்த மதிப்புக்குரிய நமது கிராமத்திற்கு பெருமை சேர்க்கக்கூடிய அண்ணன் மேற்கொண்டிய செயலாளர் வழக்கறிஞர் அண்ணாதுரை அவர்கள் தலைமை தாங்கி வருகை தந்திருக்கக்கூடிய இந்த சுக நேரத்தில் கிராமத்தின் சார்பாக வருக வருக என வரவேற்று அவர்களுக்கு இந்த பொன்னாடையை போர்த்தி செய்யப்படுகிறது. தம்பி, அடுத்தபடியாக நமது கிராமத்தின் பெருமையை சேர்ப்பதற்காக வருகை தந்திருக்கக்கூடிய மானாமதுரை நகர்மன்ற உறுப்பினர் நமது ஊராட்சி மன்ற தலைவர் ராக்கு செல்வகுமார் சார்பாக அவருடைய உடன் பிறந்த சகோதரர் அண்ணன் மதிப்புக்குரிய அண்ணன் செல்வமணி அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக இந்த பொன்னாடை போர்த்தப்படுகிறது. அதற்கு அடுத்தபடியாக காலையிலும் வருகை தந்து நமக்கு சிறப்பித்து தந்த அண்ணன் நகர்மன்ற உறுப்பினர் சோம சதீஷ்குமார் அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக இந்த பொன்னாடை போர்த்தப்படுகிறது. அடுத்தபடியாக மானாமதுரை நகர்மன்ற உறுப்பினர் அண்ணன் மாரிக்கண்ணன் அவர்களுக்கு இந்த கிராமத்தின் சார்பாக பொன்னாடை போர்த்தப்படுகிறது. இவ்விழாவிற்கு வருகை தந்து தலைமை தாங்கக்கூடிய வழக்கறிஞர் மேற்கொண்டிய செயலாளர் அண்ணன் அண்ணாதுரை அவர்கள் சிறப்புரையாற்றுமாறு கேட்டுக்கொள்கிறோம். அதை நான் வழிமொழிகிறேன். நமது கிராமத்தின் சார்பாக நமது ஊரின் காவல் தெய்வம் ரணிய வீரன் கும்பாபிஷேக வருடாபிஷேக விழாவை முன்னிட்டு இன்று நடைபெறக்கூடிய இந்த நாடகத்திற்கு வருகை தந்திருக்கக்கூடிய சுள்ளங்குடி முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் ராக்கு செல்வம் அவருடைய சகோதரர் மாப்பிள்ளை செல்வமணி அவர்களே, நகர்மன்ற உறுப்பினர்கள், நகர இளைஞரணி அமைப்பாளர் மாரிக்கண்ணன் அவர்களே, தம்பி சதீஷ்குமார் அவர்களே, கிராம பெரியவர்களே, தாய்மார்களே, நடிக பெருமக்களே, உங்கள் அத்தனை பேரையும் வருக வருக என வரவேற்பதோடு, நல்ல கிராமம், அதுபோல் ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் இருந்தால் கூட சொல்லக்கூடியதை நாமும் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பை பெற்றிருந்திருக்கிறோம். அப்படிப்பட்ட வகையில் இந்த ஊருக்காக எதையும் நல்ல விஷயங்களை செய்வதற்கு என்றென்றும் உறுதுணையாக இருப்போம். அதுபோல் நடைபெறக்கூடிய நிகழ்ச்சியை இறுதி வரை கண்டுகளித்து நடிக பெருமக்களுக்கும் நாம் உறுதுணையாக பெருமை சேர்க்கக்கூடிய வகையில் நடந்து கொண்டு இந்த நாடகத்தை கண்டுகளிக்குமாறு உங்கள் அத்தனை பேரையும் கேட்டுக்கொள்வதோடு என்றென்றும் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பேன் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சிறப்புரையாற்றிய அண்ணன் அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக நன்றி நன்றி என்று தெரிவித்துக் கொள்கிறோம். ஜெகஜனனி சுகபாணி கல்யாணி, ஜெகஜனனி சுகபாணி கல்யாணி, ஜெகஜனனி சுகபாணி கல்யாணி, ஜெகஜனனி தானி ஜெகஜனனி
Kumari Bhavani Amba Shiva Panchami Parameswari Panya Kumari Bhavani Amba Shiva Panchami Parameswari அகர முதல எழுத்தெல்லாம் அறியமைத்தாய் தேவி ஆதி பகவன் முதலன்றி உணரமைத்தாய் தேவி இகல் இசை நாடக தெய்வம் ஏற்றி வைத்தாய் நீ
அம்மா பேச வைத்தாய் அகர முதல எழுத்தெல்லாம் அறிய வைத்தாய் தேவி என்னும் எழுத்தென்னும் கந்திருந்தாய் என்னும் எழுத்தென்னும் கலந்திருந்தாய் ஏற்றம் தரும் புலமை ஆற்ற தந்தாய் ஏற்றம் தரும் புலமை ஆற்ற தந்தாய் ஐயம் தெளிய வைத்து அறிவு தந்தாய் ஐயம் தெளிய வைத்து அறிவு தந்தாய் ஒளி தந்து மொழி தந்து குரல் தந்தாய் ஒளி தந்து மொழி தந்து குரல் தந்தாய் உங்காரை சென்று உயர வைத்தாய் தேவி போற்ற வைத்து புகழ் சாட்ட வைத்து அறிவூட்டிலோடு உயிராற்ற தந்தென்னை அறிவன் கவிஞன் கலைஞன் இவனனா அருளும் தமிழும் திகழும் கடலனை கற்றவரும் கொற்றவரும் முற்றிலும் அறிந்தவரும் நித்த நித்த புகழிட நின்றருளை தந்திடுவ உற்றா சுற்ற உறவிட பார்க்க யானை சேனை படகுடன் நேர்ந்து கட்டும் பட்டை நீக்கியவாணி பலரும் புலமிட ஆக்கியவாணி தாயில பிள்ளைகள் வாரிகள ஊமை என்று ஆயிரங்களால் கல்வி வாய்ப்பிருந்து தந்த செல்வி அன்னை உன்னை சரணமடைந்தேன் அகர முதல எழுத்தெல்லாம் அறிய வைத்தாய் தேவி ஆதி பகவன் முதலில் உணர வைத்தாய் தேவி அகர முதல எழுத்தெல்லாம் அறிய வைத்தாய் தேவி சாமி மட்டும் பாடுவோமா ஹலோ 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 வாலி மட்டும் கை மட்டும் கொஞ்சம் வச்சு விடுங்க கம்மியாக இருக்கும் ஹலோ 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 கொஞ்சம் கை மட்டும் கொஞ்சம் ஊரு திரண்டிருச்சு இங்கே ஒற்றுமையும் ஆயிருச்சு ஒற்றுமையும் ஆயிருச்சு நாடு திரண்டிருச்சு கட்டா கட்டழகி நம்ம ஆலடி நத்தம் கிராமத்திலே குங்கும பொட்டழகி நம்ம ஆலடி நத்தம் கிராமத்திலே குங்கும பொட்டழகி ஊரு திரண்டிருச்சு ஒற்றுமையோ ஆயிருச்சு ஒற்றுமையோ ஆயிருச்சு நாடு திரண்டிருச்சு கட்டா கட்டழகி இங்கே இரணியரும் வாசலிலே குங்கும பொட்டழகி நம்ம இரணிய வீரன் வாசலிலே குங்கும பொட்டழகி இரணிய வீரன் தெய்வனம்மா இரணிய வீரன் தெய்வனம்மா கேட்ட வரம் தருவாரம்மா கேட்ட வரம் தருவாரம்மா தருவாரம்மா இரணிய வீரன் தெய்வனம்மா கேட்ட வரம் தருவாரம்மா கேட்ட வரம் தருவாரம்மா கேட்ட வரம் தருவாரம்மா
நம்ம குல தெய்வம் அம்மா நாடே போற்றும் தெய்வம் அம்மா நாடே போற்றும் தெய்வம் அம்மா ஆலடி நட்டத்திலே கட்டா கட்டழகி இங்கே ஆலடி நட்டத்திலே கட்டா கட்டழகி நம்ம இளையவரம் குடியிருக்கார் குங்கும பொட்டழகி நம்ம இளையவரம் குடியிருக்கார் குங்கும பொட்டழகி கேட்டவர் அள்ளி தருவார் இங்கே கேட்டவர் அள்ளி தருவார் கேள்விக்கு பதில் சொல்வார் கேள்விக்கெல்லாம் பதில் சொல்வார் கேள்விக்கெல்லாம் பதில் சொல்வார் கேட்டவர் அள்ளி தருவார் கேள்விக்கெல்லாம் பதில் சொல்வார் கேள்விக்கெல்லாம் பதில் சொல்வார் கேள்விக்கெல்லாம் பதில் சொல்வார் நாடி வரும் மக்களுக்கு மக்களுக்கு இரணியவரன் நாடி வரும் மக்களுக்கு மக்களுக்கு இரணியவரன் நல்லாசி தந்திடுவார் தந்திடுவார் நம்ம இரணியவரன் நல்லாசி தந்திடுவார் தந்திடுவார் ஒரு தனிச்சு ஒற்றுமையாயிருச்சு ஒற்றுமையாயிருச்சு ஆயிருச்சு நாடு தரண்டிருச்சு கட்டா கட்டழகி இங்கே நாடு தரண்டிருச்சு கிட்டா கட்டழகி இங்கே எளியவர வாசலிலே குங்கும பொட்டழகி இங்கே எளியவர வாசலிலே குங்கும பொட்டழகி ஆலடிநத்த கிராமத்தினுடைய குல தெய்வமாகவும் காவல் தெய்வமாகவும் நாங்கள் வழிபடக்கூடிய எங்கள் தெய்வத்தை ஸ்ரீ இருநூறன் சுவாமியை வர்ணித்து பாடிய அண்ணன் அவர்களுக்கு இந்த நன்றி கடனாக ரூபாய் 200 அன்பளிப்பாக வழங்குகிறேன். சரிங்க, நம்மளெல்லாம் காத்து கொண்டிருக்கின்ற இரணியவரன் ஐயா வீரனை வணங்கியதற்காக கிராமத்தில் சார்பாக 200 அன்பளிப்பு கொடுத்துருக்காங்க. நன்றி நன்றி வணக்கம். வாங்கண்ணே. ஓகே. விளக்குமாறு லேசா விளக்குமாறு விளக்குமாறு நாட்டுக்கு சேவை செய்ய நாகரிக கோமாரி வந்தாருங்க. நாட்டுக்கு நம்ம நாட்டுக்கு தமிழ்நாட்டுக்கு சேவை செய்ய நாகரிக கோமாளி வந்தேனையா. நாட்டுக்கு சேவை செய்ய நாகரிக கோமாளி வந்தாரையா. சிரிக்க வைத்து நாட்டை செழிக்க வைக்க சிரிக்க வைத்து நாட்டை செழிக்க வைக்க சிறுத்த கோமாளி வந்தேனையா. சிரிக்க வைக்க நாட்டை செழிக்க வைக்க சிறுத்த கோமாளி வந்தாரையா. ஊரு விட்டு ஊரு வந்து உங்களை பார்க்க வந்தோமுங்க. நாங்க நடிக்க வேணுமுன்னா நல்ல ஆசைகள் தாருமுங்க. உட்காருங்க ஓரமா நிக்காதீங்க, உங்களை தாங்க நாங்க நம்பி வந்தோங்க. உட்காருங்க ஓரமா நிக்காதீங்க, உங்களை தாங்க நாங்க நம்பி வந்தோங்க. ஊரு விட்டு ஊரு வந்து உங்களை பார்க்க வந்தோமுங்க. ராமே ஆண்டாள் ராவண ஆண்டாள் எனக்கு ஒரு கவலையில. ராமே ஆண்டாள் ராவண ஆண்டாள் எனக்கு ஒரு கவலையில. நான் தாண்டா என் மனசுக்கு ராஜாவா நீங்கடா வெள்ளிக்கு பூஜா. நீ கேட்டா கேட்டதை கொடுப்பேன், கேட்கிற வரத்தை கேட்டுக்கடா. ராமே ஆண்டாள் ராவண ஆண்டாள் எனக்கு ஒரு கவலையில. அங்கே இடி முழங்குது கருப்பசாமி தங்கை கலசம் மின்னுது. கருப்பசாமி தங்கை கலசம் மின்னுது. மேல கொண்ட ஓட்டு ரவுண்டு கொண்ட மேல ஓட்டு கொண்ட மேல கொண்ட ஓட்டு ரவுண்டு கொண்ட மேல ஓட்டு வீச்சருவா கையிலேந்தி வீரமர வரதையா. அங்கே 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 இடி முழங்குது கருப்பசாமி தங்கை கலசம் மின்னுது. சின்ன சின்ன முருகையா சிங்கார முருகையா கொஞ்சி கொஞ்சி தமிழ் பேசும் செந்தில் வடிவேலனையா. கூப்பிட்டா ஓடி வருவாரா காயி குதி போட்டு ஆடி வருவாரா. ஓடி வருவாரா காளியம்மா குதி போட்டு ஆடி வருவா. ஆட்டமாடி பாட்டு பாடு ஆட்டமாடி பாட்டு பாடி பாட்டு பாடி நல்ல ஆட்டமாடி பாட்டு பாடி நல்ல ஆட்டமாடி ஆட்டமாடி பாட்டு பாடி பாட்டு பாடி ஆட்டமாடி ஆட்டமாடி பாட்டு பாடி பாட்டு பாடி ஆட்டமாடி. மோட்டார விட்டு விட்டு வந்தோம் ஐயா, மோட்டார விட்டு விட்டு வந்தாரையா. சரியான நேரத்துக்கு வந்தோம் ஐயா, சரியான நேரத்துக்கு வந்தோம் ஐயா. குடும்பி சிவிக்கிட்டு வந்தேன் ஐயா,
போட்டு சிமிட்டு வந்தோரையா நாட்டுக்கு சேவை செய்ய நாகரிக போமாறி வந்தேனையா அம்புடுதான். அன்பு சார்ந்த பெரியோர்களே, கலை மீது அபிமானம் கொண்டு அமர்ந்திருக்கக்கூடிய கலா ரசிக பெருமக்களே, எனதருமை தாய்மார்களே மற்றும் இந்த விழாவிற்கு வருகை தந்து பாதுகாப்பினை வழங்கிக் கொண்டிருக்கும் மதிப்புக்கும் மரியாதைக்குரிய காவல்துறை சார்பு ஆய்வாளர் அன்பையா அவர்களுக்கும் மற்றும் இந்த நாடகத்திற்கு மிக சிறப்பான முறையில் தெளிவாக ஒளி அமைத்துக் கொண்டிருக்கும் எங்களது ஒளி அமைப்பகம் எங்களது மாநாடு சேர்ந்த ஸ்ரீ கணேஷ் ரேடியோஸ் உரிமையாளர் எம் சண்முகம் அன்பு உள்ளங்களுக்கும் அதில் பணிபுரியும் சகோதரர்கள் அனைவருக்கும் மற்றும் நமது திருவிழாவை இந்த நாடகத்தை உலக நாடு முழுக்க கொண்டு செலுத்த வேண்டும் என்று இங்கே வருகை தந்து சிறந்த முறையில் வீடியோ எடுத்துக் கொண்டிருக்கும் எங்களது மாயாகுளம் மாதவன் அன்பு அண்ணா அவர்களுக்கும் வெளிநாடு வாழும் நண்பர்களுக்கும் எங்களது நாடக கலை குடும்பத்தின் சார்பாகவும் வந்திருக்கும் கலைஞர் பெருமக்கள் சார்பாகவும் இந்த நாடகத்தின் அமைப்பாளர் மதிப்புக்கும் மரியாதைக்குரிய நமது சொல்லங்குடியைச் சேர்ந்த ஹார்மோனிய கலையரசு பாசமிகு அன்பு தம்பி VAA ஜெய ரமேஷ் அவர்கள் சார்பாகவும் இருக்கரங்குட்பென்போடு வருக வருக அன்போடு வரவேற்கிறோம். நன்றி நன்றி. வணக்கம் வணக்கம் வணக்கம். அண்ணே அப்பா போடு. இங்கு பப்புநாடிக்கும் மரியாதைக்குரிய SA சின்னராசு அவர்களுக்கு சின்னராசு அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக சூர்யா பொன்னாடை போட்டு விடுகின்றது. அவரே பழைய நோட்டீஸை கையில் வச்சுக்கிட்டு இருக்காரு, வேற ஒன்றும்ல. போன வருஷம் நோட்டீஸா? போன வருஷம் நினைப்புவே மனசுக்குள்ள ஓடுது. சரி மன்னிச்சுக்கணும், பதட்டப்படாம ஹார்மோனி வாசிக்கும் நல்ல வேலை. சொல்லுங்க. மதிப்புக்கும் மரியாதைக்கும் நமது சொல்லங்குடி கிராமத்தில் பிறந்து நம்ம சீமைக்கு பெருமை தேடி தந்து மறைந்த அருமை அண்ணன் விஜயராமனுடைய புதல்வன் மீண்டும் நம்ம சொல்லங்குடி பஞ்சாயத்துக்கும் நமது மாநாட்டு சீமைக்கும் பெருமை தேடி தருகிற வருகிறதற்கும் ஹார்மோனியம் அடிக்கும் AA ஜெயராஜ் அவர்களுக்கு ஜெய ரமேஷ் அவர்களுக்கு நமது கிராமத்தின் சார்பாக இந்த பொன்னாடையை போற்றப்படுகின்றது. ஐயாவுக்கு சின்னராசா நினப்பிலே இருக்காரு, பழைய நோட்டீஸ் வச்சுக்கிச்சு. ஹார்மோனி வாசிக்கும் ஏனாதியை சேர்ந்த மிருதங்க ஜாம்பவான் அன்பு மாமா இவரோட சேர்ந்து எனக்கு மறந்து போச்சு. மிருதங்க வாசிக்கும் ஏனாதியை சேர்ந்த அன்பு மாமா SO செல்வராஜ் அவர்களுக்கு நமது கிராமத்தின் சார்பாக பொன்னாடை வழங்கப்படுகிறது. போரட்டு பலவாத்தி விசைக்கும் ஏனாதியை சேர்ந்த சத்தியமூர்த்தி அவர்களுக்கு பொன்னாடை வழங்கப்படுகிறது. தாள வாசிக்கும் ஏனாதியை சேர்ந்த அன்பு மாமா ஐயனார் அவர்களுக்கு பொன்னாடை வழங்கப்படுகிறது. இங்கே வீடியோ எடுத்துக்கொண்டிருக்கும் அன்பு அண்ணார் மாதவன் அவர்களுக்கும் பொன்னாடை வழங்கப்படுகிறது. சும்மா கேமரா எடுத்துட்டு வாங்க. என்னம்மா அங்கே வைக்கணுமோ? நாடக நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்தி தருவதற்கு வருகை தந்திருக்கக்கூடிய நமது பழையனூர் காவல் நிலைய சார்பாய்வாளர் ஐயா அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக பொன்னாடை பொருத்தப்படுகிறது. தமிழ்நாடு மின்சார வாரியத்தின் சார்பாக வருகை தந்திருக்கக்கூடிய அதிகாரி அவர்களை கிராமத்தின் சார்பாக வருக வருக என வரவேற்கிறோம். மாரநாடு குறுப்பு கிராம நிர்வாக அதிகாரி அவர்களை கிராமத்தின் சார்பாக வருக வருக என வரவேற்கிறோம். இந்த நாடகத்தின் மின்னொலிகளையும் ஒளி அமைப்பையும் ஏற்படுத்தி தரக்கூடிய நமது மாரநாடு ஸ்ரீ கணேஷ் ரேடியோஸ் உரிமையாளர் சண்முகம் அவர்களுக்கு இக்கிராமத்தின் சார்பாக பொன்னாடை பொருத்தப்படுகிறது. இங்கே சண்முகனே அவர் கணேஷ் வாங்க, கணேசன் இருந்தார் யாராவது வாங்க. போட்டேன்
ஹலோ இல்லை வாலி ஏற்றுங்க, அவுட்ரு ஏற்றாங்க, இன்னர் ஏற்றுங்க. ஹலோ ஹலோ சும்மா ஏற்றுங்க. ஹலோ அப்படி ஏற்றுங்க. விசில் வரும்போது பார்த்துங்க. ஹலோ இதை ஏற்றுங்க. ஹலோ ஹலோ உன்னைய வச்சு தான் இன்றைக்கி ஓட்டணும் சொல்லிவிட்டேன். நாடகம் சிறப்பான நாடகம், நல்ல கூட்டம். அடேங்க அப்பா, ஆமாண்ணே, இடம் கொள்ளலையே, சரியான கூட்டமா இருக்கே. போதும், இதில் ஆண்கள் கூட்டத்தை விட பெண்கள் கூட்டம் அதிகமாக உட்காந்துருக்கீங்க. என்ன பெத்த ஆத்தா நல்ல சிரிச்ச முகத்தோட அப்படியே எங்க மதுரை மீனாட்சியை பார்த்தது போல நல்ல ஈன்னு இழிச்சுக்கிட்டு உட்காந்துருக்கீங்க. என்ன உங்களை நினைச்சுதான் கொஞ்சம் அல்லைய கவுது. ஆரம்பம் உங்ககிட்ட நல்லா தான் இருக்கு. நாடகத்தை பார்க்கணும், இன்னைக்கு யார் யார் வந்திருக்கா, எப்படி நடிக்க போறாங்க, எப்படி பாட போறாங்க, பேச போறாங்க, அதை பார்க்கறதுக்கு அந்த 9 மணிக்கெல்லாம் இடம் போட்டு உட்காந்துறீங்க. ஆரம்பம் நல்லா தான் இருக்கு, ஆனா பினிஷிங் தான் சரி இருக்க மாட்டேங்குது. ஆமா, பப்புன் டான்ஸ் வரைக்கும் உட்காந்து பாக்குறீங்க. இந்த பப்புன் டான்ஸ் முடிஞ்சு உள்ள போனோன்னே அம்பிட்டு பாயை சுருட்டு ஊரை காலி பண்ற மாதிரி காலி பண்ணி விடுறீங்க. தயவு செய்து யாரும் எந்திரிச்சு போயிடாம விடுற வரைக்கும் உட்காந்து நாடகத்தை பாருங்க. நம்ம ஊர் திருவிழா, நம்ம ஊர் நாடகம். அப்ப நம்ம ஊர் நிகழ்ச்சியில நம்ம தான் உட்காந்து பார்க்கணும். சுத்து வட்டார கிராமத்தார்கள்ல எப்ப நம்ம ஊர்ல நாடகம் நடக்குதுப்பா, ஆலடி நத்தத்துல நாடகம் நடக்குதுப்பா, பெரிய பெரிய கலைஞர்கள் வந்திருக்காங்க, போய் பார்ப்போம்னு சொல்லி பக்கத்து கிராமத்தார்கள் நம்ம ஊருக்கு நாடகம் பார்க்க வந்திருப்பாங்க. அப்ப அந்த பக்கத்து ஊருக்காரவங்க நாடகம் பார்க்க வந்திருக்கும் பொழுது நம்ம ஊருக்காரவங்க நாடகம் பார்க்காம வீட்டுக்கு போயிட்டாங்கன்னா பக்கத்து ஊருக்காரங்க போய் அவங்க ஊர்ல சொல்லுவாங்க, என்னையா ஆலடி நத்தத்துல நாடகம் போட்டு அவங்களே உள்ளூர்காரவங்க நாடகம் பார்க்கல அப்படின்னு சொல்லி நம்ம ஊரை பத்தி எதுவும் சொல்லி போடக்கூடாது. அதனால தயவு செய்து விடிகிற வரைக்கும் உட்கார்ந்து நாடகத்தை நல்லா ரசிங்க. வந்திருக்க கலைஞர்களும் சரி, வந்திருக்கக்கூடிய இசை கலைஞர்களும் சரி, சிறப்பான கலைஞர்கள். அதனால வந்திருக்கக்கூடிய கலைஞர்களுக்கு நல்லபடியா ஆக்கமும் ஊக்கமும் அளித்து இந்த நாடகத்தை நல்லபடியா கொண்டு செலுத்துறது உங்க பொறுப்பு. நல்லபடியா மைசெட்டு போட்டு பேர் வாங்குறது அவங்க பொறுப்பு. நல்லபடியா நடிக்கிறது எங்க பொறுப்பு. அதனால அவங்க வேலையை அவங்க பார்த்தா பிரச்சனை கிடையாது. ஏத்தா இப்படி உட்காந்துருக்கீங்களே, எங்க முகர தெரியுதா உங்களைச்சேன் ஐஸ்வர்யாயி இப்படி வந்து முன்னாடி உட்காரதை விட்டு இப்படி ஓரமாக உட்காந்துருந்தா அந்த தூண் வேற பாதி மறைச்சிருக்கு, மூஞ்சி தெரியாதத்தா. எத்தா இப்படி வந்து உட்காருங்கத்தா, வாங்கத்தா, இப்படி வாங்கத்தா, முன்னாடி வாங்க, இப்படி வாங்கத்தா. நான் நிற்கிறதே உங்களுக்கு தெரியல, வருங்க வாங்க, உங்களை தான் சொல்லுது. வேணாமா? அப்போ நீ நாடம் பார்க்க வரல, தூங்குறதுக்கு வந்திருக்க. நாடம் பார்க்க வந்து அப்படி முன்னாடி வந்து உட்காந்து இறங்கி வந்தேன்னா காட்டை கடிச்சு விடுவேன் சொல்லிக்கிட்டு அப்படி ஓரமாக உட்காந்துக்கிட்டு. சரி எப்படியா பரவாயில்ல, இல்லை இப்படி உட்கார சொல்கிறேன். இப்படி முன்னாடி பெண்கள்லாம் உட்காந்துருக்காங்க, அங்கே உட்கார சொல்கிறேன். இப்படி உட்காந்தா நாங்கள் நிற்கிறது தெரியல, பாடுறது தெரியாது, பேசுறது தெரியாது. அதுக்காச்சா இங்கே வந்து நாங்கள் நின்றுவோம், பல்பில் வேற வண்டு வேற வந்து விழுகுது. அதனால நாடகத்தை ரசிங்க. இன்றைய தினத்தில் நடக்கக்கூடிய நாடகம் ஸ்ரீ வள்ளி திருமணம் என்னக்கூடிய நாடகம். இந்த நாடகத்தில் வந்திருக்கக்கூடிய கலைஞர்கள், இசைக்கலைஞர்கள் எல்லாம் தேர்வு செய்து அன்பு தம்பி ஜெயரமேஷ் அவர்கள் அவருடைய அமைப்பில் இன்னைக்கு இந்த மேடைக்கு அழைச்சிட்டு வந்திருக்காரு. அன்பு தம்பி அவர்களுக்கும் கிராமத்தார்களுக்கும் கொடான கொடி நன்றி, நன்றி கதை வணக்கம். முக்கியமாக கிராமத்தார்களுக்கெல்லாம் நாடக கலைஞர்கள் நாங்கள் எல்லாருமே நன்றி சொல்லணும். ஏன்னா ஊரில் திருவிழான்னு வைக்கும் பொழுது கிராமத்தார்கள், இளைஞ பெருமக்கள் நீங்கள்லாம் நினச்சிருந்தீங்கன்னா ஒரு ஆடல் மாடல் போட்டிருக்கலாம், ஒரு கரகாட்டம் போட்டிருக்கலாம். அதெல்லாம் வேணாம்ப்பா, நம்ம நாடகம் தான் போடணும் அப்படின்னு சொல்லி இந்த நாடக கலையும் நாடக கலைஞருடைய வாழ்வாதாரத்தை எண்ணி இந்த நாடக கலையை மென்மேலும் வாழ வைத்துக் கொண்டிருக்கும் நமது ஆலடி நத்தம் அன்பு கிராமத்தார்களுக்கு கோடான கோடி நன்றி, நன்றி கதை வணக்கம். அதனால நல்ல ரசிங்க. உங்க ரசிப்புத்தன்மை தான் எங்களுக்கு வேணும். பணம் காசு எப்படி வேணாலும் சம்பாரிச்சு போடலாம், ஆனா உங்ககிட்ட அன்பை சம்பாதிக்கிறது ரொம்ப கஷ்டம். அந்த அன்பை சம்பாதிக்கத்தான் இன்னைக்கு வந்திருக்க கலைஞர்கள் பூரா ஆவலா காத்துக்கிட்டே இருக்காங்க, அவங்க திறமைகளை காட்டணும்னு. ஒண்ணும் கிடையாது, நீங்க என்ன ரசிக்கிறீங்க அப்படிங்கறத நாங்க தெரிஞ்சுக்கிறோம், அதுதான் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ரசிப்பு தன்மை உண்டு. சில பேருக்கு பாட்டு பாட்டுனா ரொம்ப பிடிக்கும், அதுவும் பழைய பாட்டுனா ரொம்ப ரசிச்சு கேட்பாங்க பெரியவங்களா. இளைஞர்களுக்கெல்லாம் புது பாட்டு கேட்டா ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி சில பேர் சொல்லுவாங்க, என்னப்பா பாடிக்கிட்டே இருக்கப்பா, ஏதாவது பேசுப்பான்வாங்க. சில பேருக்கு பேச்சுன்னா ரொம்ப பிடிக்கும், சில பேருக்கு பாடினாலும் பிடிக்காது, பேசினாலும் பிடிக்காது. ஆடுங்கப்பா, என்னப்பா பேசிக்கிட்டே இருக்கீங்கன்னு. அப்ப சில பேருக்கு ஆட்டம்னா பிடிக்கும். இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ரசிப்பு தன்மை இருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் பிடிச்ச மாதிரி நம்ம தொழில் பண்றது ரொம்ப கஷ்டமா இல்லையா? அப்ப நீங்க எதை ரசிக்கிறீங்க அப்படிங்கறத நாங்க தெரிஞ்சுக்கிறோம். இப்ப தம்பி ஒரு பாட்டு பாடுறாரு அப்படின்னா அந்த பாட்டை ரசிச்சு நீங்க கை தட்டினீங்கன்னா நாங்க தெரிஞ்சுக்குவோம், ஓஹோ பாட்டை ரசிக்கிறாங்க போல இருக்கு, அதான் கை தட்டுறாங்க, அப்ப நான் மேற்கொண்டு பாடுவோம் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் கொடுக்கும். சரி, பாட்டு பாடும் பொழுது கை தட்டாம பேசும் பொழுது நீங்க கை தட்டினீங்கன்னா
சரி பேச்சை ரசிக்கிறாங்க போல இருக்கு, அப்போ நான் மேற்கொண்டு பேசுவோம் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் கொடுக்கும். பேசும்போதும் கை தட்டலை, பாடும்போதும் கை தட்டலை. ஆடும் பொழுது நீங்க கை தட்டினீங்கன்னா சரி ஆட்டத்தை ரசிக்கிறாங்க போல இருக்கு, மேற்கொண்டு ஒரு 10 நிமிஷம் கூட ஆடுவோம் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் கொடுக்கும். அப்ப நீங்க எதை ரசிச்சு கை தட்டிங்களோ அதுக்கு தகுந்தாப்புல நாங்க தொழில் பண்ணுவோம். பாட்டு பிடிச்சிருந்தா கை தட்டுங்க, பேச்சு பிடிச்சிருந்தா கை தட்டுங்க, ஆட்டம் பிடிச்சிருந்தா கை தட்டுங்க. வெக்காளி எதுவுமே பிடிக்கலையா மண்ணவாரி தூத்துங்க, போய் தொலைங்கடான். வேற என்ன செய்யறது? கை தட்டுங்கன்னு சொல்லத்தான் முடியும். கை தட்டுறதும் கை தட்டாததும் உங்களுடைய விருப்பம். எங்க சோற கை தட்டுங்க பாப்பா. இந்த கைதட்டு விடிற வரைக்கும் குறையக்கூடாது சொல்லிவிட்டேன். ஏதாவது குறைஞ்சிச்சு அவ்வளவுதான். அதனால அமைதியாக உட்காந்து நாடகத்தை ரசிங்க. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. அதுவும் இந்த மேடைக்கு எங்களுக்கெல்லாம் ஒரு வருவதற்கு வாய்ப்பினை வழங்கிய அன்பு கிராமத்தார்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள். நன்றிகத வணக்கம். ஏன்னா பக்கத்தில் தான் சொல்லங்குடி வந்தோடனே ஐயா ரொம்ப அழகாக சொன்னார். மண்ணுக்கு பெருமை சேர்க்கும் வகையில் மண்ணுக்கு பெருமை சேர்த்து கொண்டிருக்கும் அன்பு தம்பி ஜெயரமேஷ் அவர்கள் அப்படின்னு சொல்லி ஐயா ரொம்ப அழகாக சொன்னார். ஏன்னா இந்த மண்ணை விட்டு மறைந்தாலும் நாடக கலைஞர்கள் மனதிலும் ரசிகர்கள் மனதிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ராஜ நடிகர் மரியாதைக்குரிய அன்பு தந்தையார் V.A. விஜயராம் அவருடைய தம்பி மகன் தான் இந்த நாடகத்தை அமைச்சிருக்காரு அன்பு தம்பி ஜெயரமேஷ் அவர்கள். அதற்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. தம்பியுடைய அமைப்புல நாங்களாம் வந்திருக்கோம் அப்படிங்கிறது அதை விட பெரிய மகிழ்ச்சி. தம்பிக்கு ரொம்ப நன்றி. அதனால வந்திருக்கக்கூடிய உங்களுக்கு ஒரு வணக்கத்தை போட்டுவிட்டு நம்ம வேலையை ஆரம்பிப்போம். ஜின்ஜின காஞ்சி 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 எனக்கு சிக்காஞ்சி காஞ்சி காந்த கிரதப்பா ஜினுக்கு சிக்காஞ்சி எனக்கு சிக்காஞ்சி வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கத்தை நான் உரைத்து அன்புடனே நாடகத்தை ஆரம்பிக்கிறேன். வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கத்தை நான் உரைத்து அன்புடனே நாடகத்தை ஆரம்பிக்கிறேன். பைந்தமிழ் பாட்டு பாடி பாட்டு கேட்டு ஆட்டமாடி அன்புடனே கருத்துக்களை நான் உரைக்கிறேன். நான் நடிக்கணும் நடிக்கணும் விடியும் வர இருக்கணும் இருக்கணும் முடியும் வர நடிக்கணும் நடிக்கணும் விடியும் வர நீங்க இருக்கணும் இருக்கணும் விடியும் வர. வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கத்தை நான் உரைத்து அன்புடனே நாடகத்தை ஆரம்பிக்கிறேன். அன்புடன் எனக்கு ஆசை கொடுங்க, என் ஆசையத்தை கண்டு ரசித்திடுங்க. அன்புடனே நல்ல ஆசை கொடுங்க கொடுங்க. நாடகத்தை கண்டு நீங்க ரசிங்க ரசிங்க. நானும் டான்ஸ் பண்ணு பாட்டு பாடி ஆடுவோம் ஓடி வரும் எங்களுக்கு துடிப்பு. அது உற்சாக துடிப்பு உண்டு பண்ணும் பொறுப்பு உங்ககிட்ட தான் இருக்கு இருப்பு. ஆமா உங்ககிட்ட தான் இருக்கு இருப்பு. நாம நடிக்கணும் நடிக்கணும் விடியும் வர இருக்கணும் இருக்கணும் விடியும் வர. தாய்மார்களுக்கு ஒரு வணக்கம். உங்க தயவு இருந்தா கூத்து நல்லா நடக்கும் நடக்கும். தாய்மாரே உங்களுக்கு வணக்கம். தயவு இருந்தா கூத்து நல்லா நடக்கும் நடக்கும். ஒண்ணு பேசிக்கிட்டு மூர்புற நீ பேசிக்கிட்டு ஜாட செஞ்சா மாறிவிடும் கணக்கு. நாடகத்தின் அமைப்பு கிராமத்தார்கள் பொறுப்பு நல்லா தான் நான் நடிப்பேன் நடிப்பு. ஏனே சிரிக்கிறீங்க? எப்ப அழுகிறப்பா அழுகுறீங்களா? ராத்திரி நான் குடிச்ச ரசத்துல உரப்பு. நடிக்கணும் நடிக்கணும் விடியும் வர இருக்கணும் இருக்கணும் முடியும் வர நடிக்கணும் நடிக்கணும் விடியும் வர இருக்கணும் இருக்கணும் முடியும் வர. எப்படி நம்ம நடிச்சு போடலாம் பேசி போடலாம் பாடி போடலாம். இப்போ இந்த வண்டு இருக்கிற இடத்துல தொழில் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். கலைஞர்கள் பூரா வாய்க்கூடு போட்டு வந்ததே பாடணும். லவக்குன்னு வாய்க்குள்ள போயிடுச்சுன்னு வைங்க அவ்வளோதான் சோழி முடிஞ்சு வச்சு அதோட தொண்டை கட்டிக்கிறேன். அதில் இன்னொரு வண்டு இருக்கப்பா குசு வண்டுன்னு அதை தட்டி விடும்போது நவக்குன்னு நசுக்கி விடுவோம். வாழை கொலையை அத்து விடும். அடேங்கப்பா அதோட வாடை அந்த உடம்பு பூரா பரவிடும். இந்த வண்டில் தொழில் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். நான் கூட பேண்டு ஓட்டிருக்கேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. தம்பி பேண்டு ஓட்டிருக்கீங்களா? நீயும் தப்பிச்சுக்கிட்ட. இதில் மாட்டிக்கிட்டது யார் தெரியுமா? இங்கே வாரு எந்திரிச்சு நிற்கிறாரு வாரு முருதங்காரு. முருதங்காரு ஆல்ரவுண்டுக்காரு தாளக்காரு தான். தாளக்காரு கூட நின்றுக்கிடுவாரு. இந்த ஆல்ரவுண்டுக்காரு முருதங்காரு கொஞ்சம் ஜாக்கிரதையாக உட்காரணும். இந்த வண்டு போய் தண்டில் கடிச்சிச்சு அவ்வளோதான், தண்டு வீங்கி போகும்னு சொல்லிவிட்டேன். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை வட்டம் நமது மாரநாடு சீமை நமது
தாஞ்சக்கூர் ஆலடிநத்தம் கிராமம் அருள் பாதித்துக் கொண்டிருக்கும் அருள்மிகு ஸ்ரீ இரண்ய வீரன் ஸ்ரீ ராக்காயி ஸ்ரீ கருப்பண்ண சுவாமி ஸ்ரீ பத்திரகாளியம் மற்றும் பரிவான தெய்வங்களுக்கு ஆலய 1ஆம் ஆண்டு வருஷாபிஷேக விழாவும் மற்றும் 108 சங்காபிஷேக விழாவும் முன்னிட்டு இந்த நாடகம் நடைபெறும். காண வருக. மேற்படி கோவிலுக்கு முன்பு அமைந்துள்ள சிங்காரம் விண்வெளி கலையரங்கத்தில் திருமதி லதா அண்ணாதுரை EX ஒன்றிய பெருந்தலைவர் அவர்கள் தலைமையிலும் உயர்திரு அன்பண்ணார் AC மாரிமுத்து அவர்கள் EX மாவட்ட ஊராட்சி குழு உறுப்பினர் அவர்களும் உயர்திரு அன்பண்ணார் மாவண்ணா அண்ணாதுரை MA BL அவர்கள் திமுக ஒன்றிய செயலாளர் மானாமதுரை மேற்கு அவர்களும் திருமதி சேனா ராக்கு செல்வகுமார் அவர்கள் EX ஊராட்சி மன்ற தலைவர் அவர்களும் உயர்திரு காவல்துறை சார்பு ஆய்வாளர் அவர்கள் பழையனூர் காவல் நிலையம் அவர்களும் மற்றும் கிராம நிர்வாக அலுவலர் ஆகியோர் முன்னிலையில் தமிழகத்தில் மாபெரும் தலை சிறந்த கலைஞர்கள் பங்கு கொள்ளும் ஸ்ரீ வள்ளி திருமணம் என்னும் நாடகம் சிறப்பாக நடைபெற உள்ளது. சென்ற இடமெல்லாம் தனக்கு ஒரு வாணிகள் வெற்றி முரசு கொட்டி வரும் நாடக கலியுக ராஜா சங்கீத சாம்பராட் என்று மக்களால் பாராட்டு பெற்று வரும் உங்கள் அபிமான செல்வன் மதுரை மாநகரைச் சேர்ந்த மதிப்புக்கும் மரியாதைக்குரிய திருவாளர் அன்பு மாமா பொன் முருகதாஸ் அவர்கள் இவரங்க மேடைகளை வேலன் வேடன் விருத்தனாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கின்றார். தனதனிய காலங்களாலே உங்கள் செவிகளை இனிப்புட்டு செய்ய வந்திருக்கும் இசைக்கான இசைக்குயில் தேனிசை செய்யும்போது உங்கள் அபிமான செல்வி நமது பாத்திபனூர் அருகாமல் உள்ள கள்ளிக்குடியைச் சேர்ந்த அன்பு சகோதரி திருமதி KS மல்லிகா தேவி அவர்கள் இவரங்க மேடைகளை ஸ்ரீ வள்ளிநாயகம் முருகனுக்கும் வள்ளிக்கும் திருமணம் செய்ய வேண்டும் என்று கழகத்தை மூட்ட காத்துக் கொண்டிருக்கின்றார். தேவகான செய்வது பாட்டுக்கு ஒரு நாயகன் முறையோடு விரையாரம் சொல்லெடுக்கும் வீரர் நமது கருமனூரைச் சேர்ந்த மதிப்புக்கும் மரியாதைக்குரிய திருவாளர் அன்பு மாமா SVP கீதப்பிரியன் அவர்கள் இவரக மேடைகளை கழகப்பிரியராக நடிக்க காத்துக் கொண்டிருக்கின்றார். எங்களுக்கெல்லாம் பக்க பலமாக பக்கம் ஏழுங்கள் அமைந்திருக்கும் ஆர்மணிய சக்கரவர்த்தி இனிசி திலகம் நமது சொல்லங்குடியைச் சேர்ந்த பாசமிகு அன்பு தம்பி AA சேயர் ரமேஷ் அவர்கள் இவரக மேடைகளை ஆர்மணியம் அப்படின்பாரு. ஹலோ மல்லிகப்பூ மணக்குதடி ஆலடிநத்தம் கிராமத்திலே மல்லிகப்பூ மணக்குதடி ஆலடிநத்தம் கிராமத்திலே முள்ளப்பூ மணக்குதடி இங்கே முள்ளப்பூ மணக்குதடி இரணிய வீரல் வாசலிலே முள்ளப்பூ மணக்குதடி எங்கள் இரணிய வீரல் வாசலிலே மல்லிகப்பூ மணக்குதடி ஆலடிநத்தம் கிராமத்திலே மல்லிகப்பூ மணக்குதடி ஆலடிநத்தம் கிராமத்திலே முள்ளப்பூ மணக்குதடி முள்ளப்பூ மணக்குதடி இரணிய வீரன் வாசலிலே முள்ளப்பூ மணக்குதடி இரணிய வீரன் வாசலிலே இரணிய வீரன் சுவாமி இரணிய வீரன் கூறு கவலை எல்லாம் போகும் ஐயா இரணிய வீரன் கூறு கவலை எல்லாம் போகும் இரணியவரன் தெய்வம் அம்மா இரணியவரன் தெய்வம் அம்மா கேட்ட வரம் தருவாரம்மா கேட்ட வரம் தருவாரம்மா இரணியவரம் வரம்மா கேட்ட வரம் தருவாரம்மா கேட்ட வரம் தருவாரம்மா இங்கே நாடி வரும் மக்களுக்கு அவர் நல்லாசி தருவாரம்மா நம்ம இரணிய வீரன் பேரு சொன்ன கவலை எல்லாம் போகும் சுவாமி இரணிய வீரன் பேரு கவலை எல்லாம் போகும் மண்ணோ மணக்கு மடி மண்ணு மணக்கு மடி ஆலடிநத்தம் கிராமத்திலே
இரணிய வீரன் வாசலிலே முள்ளப்பூ மணக்குதடி இரணிய வீரன் வாசலிலே இரணிய வீரன் சுவாமி இரணிய வீரன் கூறு கவலை எல்லாம் போகும் இரணிய வீரன் கூறு கவலை எல்லாம் போகும். நல்ல பக்தி பாடல் அன்பு தம்பி அவர்கள் அவருடைய குரல் வளத்தால சாமியை பத்தி நல்லா ரொம்ப அழகா பாடுனீங்க. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. ஆண்டவன் கொடுத்த ஒரு பெரிய ஒரு விஷயம் என்ன தெரியுமா? சொல்லுங்கண்ணே. தம்பி குறைக்காதீங்க. சைடு எப்படி ஏத்துனீங்க? அதில் ஏத்துங்க. இந்த சைடு பாக்ஸில் ஏத்துங்க. ஹலோ, எதில் விசில் வருதுன்னு பார்த்து அதில் கரெக்ட் பண்ணுங்க. அவுட்ரு தான் போகுது, உள்ளே கேட்கல. ஹலோ, ஏற்றுனீங்க கரெக்டாக இருந்துச்சு. நல்ல ஒரு குரல் வெள்ளத்தில் தம்பி அழகாக பாடினாரு. ஆமாண்ணே. ஆண்டவன் உங்களுக்கு கொடுத்த ஒரு பெரிய பொக்கிஷன் தெரியுமா? நல்ல குரல் வெள்ளம் தான். ஆமாண்ணே. அதை விட நல்ல ஒரு வாத்தியம் போக போக பயிற்சி பண்ணி நல்ல வாசிக்க கற்றுக்கிட்டீங்க. அது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. சரிங்கண்ணே. அதை விட ஒரு பெரிய சந்தோஷம், ரசிகர்கள் என்ன விருப்பப்படுறாங்களோ அதுக்கு தகுந்தாப்புல பாடக்கூடிய ஒரு திறமையான ஒரு ஹார்மோனிய கலைஞர் தம்பி ஜெயரமேஷ் அவர்கள். இப்போ சாமியை பற்றி பாடணுமா பாடுவோம், பழைய பாட்டு பாடணுமா அதுவும் பாடுவோம், புது பாட்டு ஏதாவது பாடுவோமா பாடுவோம், எது வேணாலும் பாடுவோம் அப்படின்னு சொல்லி ரசிகர்களுக்கு ஏத்தாப்புல பாடக்கூடிய ஒரு சிறந்த ஒரு ஹார்மோனிய கலைஞர் அன்பு தம்பி ஜெயரமேஷ் அவர்கள். இப்போ பழைய பாடல்கள் காலத்தில் அழிக்க முடியாத பாட்டு. இன்னொரு 200 வருஷங்கள் இன்னும் 2000 ஆண்டுகள் தாண்டி போனாலும் கூட பழைய பாடல்கள் என்னைக்குமே அழியாது. ஏன்னா அந்த அளவுக்கு பாட்டு முத்திரை வகுத்த மாதிரி வச்சுட்டு போயிட்டாங்க. ஒன்றும் கிடையாது. இப்போ கண்ணதாசன் ஐயா பாட்டு எல்லாருமே நம்ம கேட்டிருப்போம். கண்ணதாசன் ஐயாவுடைய பாட்டை கேட்டோம்னா அந்த மனுஷன் வாழ்க்கையை வெறுத்து பேசாம சாமியார போயிருவோம்ட்டு போயிருவாங்க. அப்படிலாம் கண்ணதாசன் ஐயா பாட்டு எழுதியிருக்காரு, பாட்டு போட்டிருக்காரு. எப்படி பாட்டு போட்டிருக்காரு? ஆடிய ஆட்டம் என்ன, பேசிய வார்த்தை என்ன, தேடிய செல்வம் என்ன, பிறந்ததோ குற்றம் என்ன, கூடுவிட்டு ஆவி போனால் கூடவே வருவதென்ன. பாட்டு எப்படி போட்டிருக்காரு பாத்தீங்களா? ஆடிய ஆட்டம் என்ன, பேசிய வார்த்தை என்ன, தேடிய செல்வம் என்ன, பிறந்ததோ குற்றம் என்ன, கூடுவிட்டு ஆவி போனால் கூடவே வருவதென்ன. இதுல இருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது? பிறக்கும் போது எப்படி நம்ம நிர்வாணமா பிறந்தோமோ, குழிக்குள்ள இறக்கும் பொழுது நம்மள நிர்வாணமா தான் உள்ள இறக்குவாங்க. அவன் அம்பானியா இருந்தாலும் சரி, அருணாகார அத்துத்தான் உள்ள இறக்குவாங்க. பிறக்கும் போது நம்ம எதுவும் கொண்டு வரதும் கிடையாது, போகும்போது எதையும் நம்ம கொண்டு போறதும் கிடையாது. அப்ப இந்த இடப்பட்ட வாழ்க்கையில வீடு வாசல் சொத்து சுகம் எல்லாம் நம்ம சேர்த்து வைக்கிறோமே எதுக்காக? நம்ம எடுத்துட்டு போறதுக்கா? அது இல்ல, அடுத்த ஜெனரேஷன் நம்ம பிள்ளைகளுக்காக சேர்த்து வைக்கிறோம். அவ்வளவுதான். இதைத்தான் அழகா கண்ணதாசன் ஐயா இந்த பாட்டை போட்டிருக்காரு. பிறக்கும் போது நம்ம எதையும் கொண்டு வரதும் கிடையாது, போகும்போது எதையும் எடுத்துட்டு போறதும் கிடையாது. இந்த இடப்பட்ட வாழ்க்கையில எதுக்கு நீ பெரியாள் நான் பெரியாள் ஏன்டா அடிச்சுக்கிட்டு சாகுறீங்க அப்படிங்கறத அழகா எடுத்து சொல்லியிருப்பாரு ஐயா கண்ணதாசன் ஐயா. அதே மாதிரி மனசுக்கு ரொம்ப வருத்தமா இருக்குப்பா, என்னையா வாழ்க்கை, குடும்ப பாரங்கள் என்னால தாங்க முடியலையா அப்படின்னு நினைக்கிறவர்களுக்கு யார் பாட்டு தெரியுமா கேட்கணும்? அன்பு ஐயா பிபி சீனிவாசன் ஐயா பாட்டு. அதுவும் கண்ணதாசன் ஐயா பாட்டு தான். அது குரல் வெள்ளத்துல போட்டிருப்பாரு அந்த பாட்டு. எப்படி மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கையில் நடுக்கமா, வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும், வாசலோறும் வேதனை இருக்கும், வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும், வாசலோறும் வேதனை இருக்கும், வந்த துன்பம் எது என்றாலும் பாடி நின்றால் ஓடுவதில்லை, பாடி நின்றால் ஓடுவதில்லை, எதையும் தாங்கும் இதையும் இருந்தால் இறுதி வரைக்கும் அமைதி நிலைக்கும். இது ஐயா பாட்டு, பிபி சீனிவாசன் ஐயா குரல்ல வந்த ஒரு அற்புதமான ஒரு பாட்டு. இப்படி எல்லாம் பாட்டு இருந்துச்சு, இப்ப இதான் பாட்டு ஓடுறாங்க. எப்படின்னு ஏதாவது கேட்க முடியுதா? முடியலையே. இந்த பழைய பாட்டு பாடும் பொழுதுதான் ஏதோ பாடுறாங்கடா அப்படின்னு உட்காந்துருக்காங்க பசங்க பூரா. அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பாட்டு பாடுவோமா? சொல்லுங்க. பணத்துக்காக என்ன விட்டு அவன் கூட போனியே, காசுக்காக என்ன விட்டு அவன் கூட போனியே. பாட்டு இது இப்ப மட்டும் சந்தோஷம் வருது வேறுங்க. அப்ப இப்புள்ள ஜெனரேஷனுக்கு இந்த மாதிரி பாட்டு தான் பிடிக்குது, வேற என்ன செய்யறது? அதை விட இன்னொரு பாட்டு போட்டிருக்கா தெரியுமா? அப்பட்ட பாட்டியா அண்ணன் பாட்டியா அப்பட்ட பாட்டியா
இந்த பாட்டை ஒரு 20 தடவை கேட்டிருப்பேன். இதுல என்னதான் சொல்றாங்க கேட்போமே அப்படின்ட்டு அழகா சொல்லியிருக்காங்க. சொல்றாங்க அப்பத்த பாத்தியா அண்ணன்ட்ட கேட்டியா அப்பத்த பார்க்கணும்னா அண்ணன் கிட்ட கேட்டுவான்னு சொல்லியிருக்காங்க. இப்படிலாம் பாட்டை போட்டு நாடகம் கேவலப்படுத்துறாங்க. ஆனா தம்பி அற்புதமான முறையில் ஒரு பக்தி பாடல் பாடினீங்க. அன்பு தம்பி அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. அரணமே அதற்கு நன்றிக்குப்பாக இங்க மத்தளத்தை இசைத்து உங்களை எல்லாம் எழுவிக்க காத்துக் கொண்டிருக்கின்றார் கொடையடி குமரன் மிருதங்க சக்கரவர்த்தி. நமது அரசர்களும் கண்டெடுத்த சரியா வந்துருச்சா பாசமிகு அன்பு தந்தையார் மிருதங்க ஆசான் அன்பு அப்பா டிவி ஜெயம் அவர்களுடைய அன்பு மாணவருமாகிய நமது திருப்பவனம் அருகாமல் உள்ள ஏனாதியைச் சேர்ந்த அன்பு மாமா எஸ் ஓ செல்வராஜ் அவர்கள் இவரங்க மேடைகளில் மிருதங்கம் டோலாக்கன் தப்பு இந்த விழா. அப்பா இப்பதான் கை தட்டுறாங்க. பலவாத்திய புகழ் பலவாத்திய மாமன்னன் ஏனாதியைச் சேர்ந்த மரியாதைக்குரிய அன்பு மாமா மறைந்த அன்பு அப்பா கே சர்தார் அவர்களுடைய அன்பு மாணவருமாகிய எம் கே சத்தியமூர்த்தி அவர்கள் பலவாத்தியம்.
தாளமணியில் தாளத்தை சேர்த்து உங்களை எல்லாம் மகிழ்விக்க காத்துக் கொண்டிருக்கின்றார் ஏனாதியை சேர்ந்த அன்பு மாமா ஐயனார் அவர்கள். இவரங்கமடைகளை தாளமன் சீனு சிரமமில்லாத ஐட்டம், பிரச்சனையே கிடையாது. ஏன் அப்படி சொல்றேன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. திடீர்னு ஊர்ல கலவரம் நடக்க அடிச்சுக்கிட்டு உருளுவாங்க, ரத்த வெள்ளம் ஓடும், கம்ப தூக்கிட்டு முதல் மைசூர்கார்ட்ட தான் வருவாங்க. ஸ்பீக்கரை தள்ளுங்கடா பல்ப உடங்கிடான்ட்டு. அதுல மைசூர்காரங்க சாமான காப்பாத்துறது பெரிய கஷ்டம். அதை பார்த்துட்டு பெட்டிக்கார் பெட்டியை தூக்கிட்டு போறது கஷ்டம், முதங்கார் 3 கட்டையை தூக்கிட்டு போறது கஷ்டம், ஆர்டர்கார் பேங்கோசி டேப்பை தூக்கிட்டு போறது கஷ்டம். நான் பேக்கை தூக்கிட்டு வண்டிக்கிட்ட போறதுக்குள்ளேயும் சட்டக்காலரை பிடிச்சி போடுவாங்க. இந்த போற பாரு பப்புன்கார் பைய புறா அப்படின்னு சொல்லி பிடிச்சி போடுவாங்க. ஆனா தாளக்காரருக்கு கவலை இல்ல, கலவரம் நடக்குதுன்னு தெரிஞ்சிருச்சுன்னு வைங்க, கூட்டத்தோட கூட்டமா கலந்துருவாரு தாளத்தை பையில ஓட்டுக்கிட்டு. எப்ப நான் பக்கத்தூருக்காரப்பா நாடம் பார்க்க வந்தேன்னு சொல்லி என்ன சொன்னீங்க, நான் சேகப்பா நீங்க கருப்பா இருக்கீங்க இருட்டுக்குள்ள போனாலும் தெரியாது, அதுக்காக சொல்ல வந்தீங்களா? அப்ப நான் ஒரு டின் தார் எடுத்து முகத்தில் ஊத்திக்கிறேன். ஆமா, கொட்டகை அமைப்பு அன்பண்ணார் நமது பச்சேரியை சேர்ந்த காந்தி நகரை சேர்ந்த இளமதி அவர்கள் கொட்டகை அமைப்பு எங்க ஓட்டுக்காரு இந்ததா ரைட்டு. அன்பு அண்ணா அவர்களுக்கு நன்றி. ஒளி அமைப்பகம் மிக சிறப்பான முறையில் ஒளி அமைத்துக் கொண்டிருக்கும் எங்களது ஸ்ரீ கணேஷ் ரேடியோஸ் மறுநாடு உரிமையாளர் எம் சண்முகம் அவர்கள் ஒளி அமைப்பகம். குளிச்ச ராமணத்தை நம்ப வச்ச ராமாயண சொன்ன செய்திலா, கோபம் கொண்டலிருந்து கண்ணகிதான் ஊரறிச்ச நாடு கூட அந்த ஜாதிரா. மேகம் கருக்குது மீனாத்து அடிக்குது குமாரி நின்று பையனும், ஊரு மத்தியில ஓ பேரு சுத்தமுன்னு சாலிசன நின்று பேசணும். செஞ்ச பாவம் என்ன சொல்லடிய ஆத்தா, எந்த காயமுமே ஆறுவேன்னு பார்த்தா, செஞ்ச பாவம் என்ன சொல்லடிய ஆத்தா, எந்த காயமுமே ஆறுவேன்னு பார்த்தா. பண்ணாரி மாரியம்மா பாடி வந்த சோலையம்மா எங்கியே வேலை தீர்த்தேல, பெண்டாடு நீயம்மா பெண்மாடு போகணுமா தாண்டி நீ வந்தியே காத்தல. ஆடியோஸ் அன்பு நண்பர்களுக்கும் பரமானந்த நன்றி. உரிமையாளர் அன்பண்ணா சண்முகம் எங்க இருக்காரு அண்ணே அவர்களுக்கும் நன்றி. நன்றி வணக்கம். நல்ல ஒளி அமைப்பு அன்பு அண்ணா உரிமையாளர் சண்முகம் அன்பு அண்ணா அவர்களுக்கு நன்றி. இந்த நாடகத்தை உலக நாடு முழுக்க கொண்டு செலுத்த வேண்டும் என்று இங்கே வருகை தந்து வீடியோ எடுத்துக்கொண்டு இருக்கும் எங்களது மாயாகுளம் மாதவன் அன்பு அண்ணா அவர்களுக்கும் வெளிநாடு வாழும் நண்பர்களுக்கும் நன்றி. வணக்கம். இந்த நாடகத்தின் அமைப்பாளர் ஆறுமணிய கலையரசு நமது சுள்ளங்குடியைச் சேர்ந்த அன்பு தம்பி ஏ ரமேஷ் அவர்கள் இந்த நாடகத்தின் அமைப்பு என்பதை மிக்க மகிழ்ச்சியுடன் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். சாப்பாடு மிக அற்புதமான ஏற்பாடு. வந்த கலைஞர்களுக்கு சைவத்துக்கு செய்வோம், அசைவத்துக்கு அசைவம். ஆமா, என்ன வேணுமோ சாப்பிடுங்க, எந்த குறையும் இருக்கக்கூடாது. ஏன்னா அதுக்கெல்லாம் காரணம் யாரு? நம்ம தம்பி தான் காரணம். சில கிராமத்தார்கள் சொல்லுவாங்க, எப்பா வரும்பொழுது நாடக கலைஞர்களுக்கு ஹோட்டலில் சாப்பாடு வாங்கி கொடுத்து கூட்டிட்டு வாங்க, தலைக்கு 200 கையில் காசை கொடுத்துறோம் அப்படின்னு சொல்லி சில கிராமத்தில் சொல்லுவாங்க. ஆனால் நமது கிராமத்தார்கள் ஒரே வார்த்தை சொல்லிவிட்டாங்க, சாப்பாடு என்னையா சாப்பாடு, அதில் எந்த குறையும் வரக்கூடாது. இப்போ ரமேஷ் எல்லாத்தையும் நம்ம ஊருக்கு கூட்டிட்டு வந்துருங்க, நல்ல வயிறார சாப்பிட வைப்பான், என்ன வேணாலும் சாப்பிடட்டும் சொல்லி கலைஞர்கள் அழைத்து வந்து எங்களுக்கு வயிறார சாப்பாடு போட்டாங்க. அன்பு கிராமத்தார்களுக்கும் விழா குழுவினர்களுக்கும் மனமார்ந்த நன்றி. உழைக்கிறதே இந்த ஒரிஜினல் வயிற்றுக்கு தானே, வேறு எதுக்கு நம்ம உழைக்கிறோம்? அது விழா குழுவினர்கள் நல்ல அழகான முறையில் கலைஞர்களை பூரா உபசரணை செய்தார்கள்னு சொன்னாங்க. ஐயா அது ஒண்ணும் இல்லைங்கய்யா, நம்ம சாப்பிட்டுட்டு ஆடணும்னா ஆட முடியாது, மூச்சு வாங்கும். அதனால ஆடி முடிச்சுட்டு போய் சாப்பிட்டுக்கிறது, அவ்வளவுதான், வேற ஒன்றும் கிடையாது. அதெல்லாம் எப்ப எந்த ஊருக்கு போனாலும் அதைத்தான் நம்ம செய்யறது. ஏன்னா சாப்பிட்டு நம்ம ஆட முடியாது. ரொம்ப சோத்துல தண்ணி ஊத்தினாலும் பரவாயில்ல, பழைய கஞ்சி கூட நாங்க சாப்பிடுவோம். ஏழைகளின் உணவே பழைய கஞ்சி தாங்க. அதெல்லாம் நம்ம வேண்டாம் சொல்லலாமா? முதல் சாப்பாடை வெறுக்கவும் கூடாது, சாப்பாடை ஒதுக்கவும் கூடாது. அன்பு உள்ளங்களுக்கு நன்றி. நடிகை வணக்கம். ஆடல் அரசி, அபிநய சுந்தரி, நாட்டிய தாரகை, நடன சிங்காரி, திண்டுக்கலை சேர்ந்த அன்பு சகோதரி ஆர் மணி மேகலை அவர்கள் டான்ஸ் காமிக்கு. கொல்லிமலை காட்டுக்குள்ளே குள்ள நரி கூட்டமடி, உள்ளனரி கூட்டத்திலே புள்ளிமா நிக்கிறடி, கண்ணி வச்சு வள விரிச்சா சின்னமான் சிக்குமடி. ஓ பம்பை உடுக்கை கொட்டி பரிம
கள்ளி என் தாளத்தையே சேர்த்து போதிய சாரம் சொல்லி பம்பை உடுக்கை கொக்கி பரிபட்டோம் தங்கரதம் போல வாடும் வித்தார கள்ளி என் தாளத்தையே சேர்த்து போதிய சாரம் சொல்லி உங்களை எல்லாம் மகிழ்விக்க காத்துக் கொண்டிருக்கின்றேன் மதுரை மாநகரை சேர்ந்த உங்கள் வீட்டு பிள்ளை உங்களில் ஒருவன் எம் சூர்யா பவன் காமிக்கு அடியே நான் அடுத்து வருது டான்ஸ்கார் பாப்பா பாப்பா வர்றதுக்கு முன்னால ஒரே ஒரு விஷயத்தை சொல்லிட்டு போறேன். சொல்லுங்க. எங்க போனாலும் சரி எந்த நாட்டுக்கு போனாலும் சரி சமாளிக்கக்கூடிய திறமை வேணும். சமாளிக்கக்கூடிய திறமை இருந்தா எங்க வேணாலும் பொழைச்சிக்கலாம். ரொம்ப முக்கியமான விஷயம். சில பேர் படிப்பறிவே இல்லாம கூட வெளிநாட்டுக்கு போவாங்க, வேலைக்கு போவாங்க. வேலைக்கு போனாலும் கூட அங்க எந்த நம்பிக்கையோட போறாங்க, எங்க போனாலும் நம்ம சமாளிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில தான் வெளிநாட்டுக்கு வேலைக்கு போறாங்க. ஊர்ல ஒரு பெரிய பஞ்சாயத்து நடக்கும். அப்ப அந்த பெரியவங்க இந்த பஞ்சாயத்தை எப்படா தீர்த்து வைக்கலாம் அப்படின்னு சமாளிச்சு எந்த பக்கமும் பிரச்சனை இல்லாம அழகா முடிச்சு வைப்பாங்க. அப்ப பேச்சு திறமை, சமாளிக்கக்கூடிய திறமை வேணும். அப்படி இருந்தா எங்க போனாலும் பொழைச்சுக்கலாம், வாழலாம். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா நம்ம தமிழர்கள்ட்ட உள்ள ஒரு நல்ல விஷயம் என்ன தெரியுமா? என்னன்னு? எதை செஞ்சாலும் யோசிச்சு செய்வாங்க, யோசிச்சு பேசுவாங்க. ஆமா, அது நம்ம தமிழர்கள்ட்ட உள்ள ஒரு நல்ல ஒரு அற்புதமான ஒரு விஷயம். இதை ஏன் சொல்றேன்னா, வெளிநாட்டுக்கு என் சித்தப்ப மகன் வேலைக்கு போயிருக்கேன். போனோமா, வேலை பார்த்தோமா, பணம் காசுகளை சேர்த்து வச்சோமா, ஒரு வீடு கட்டினோமா, கல்யாணம் பண்ணோமா, புள்ள குட்டியில பெத்தோமா, இருக்கணுமா இல்லையா? இவன் வெளிநாட்டுக்கு வேலைக்கு போனதும் இல்லாம அங்க போய் ஒரு 2 பேர்கிட்ட ஒரு நல்ல நட்பு வச்சுக்கிட்டான். சரி, அதை சொல்லுவாங்கல்ல, கூடா நட்பு கேடா முடியும்னு சொல்லுவாங்கல்ல. நட்பு வச்சுக்கிட்டியா, ஏதோ களவணித்தனம் பண்ணிருக்காங்க. ஒருத்தன் அமெரிக்காரன், ஒருத்தன் லண்டன்காரன். இந்த 2 பசங்களோட இவனும் சேர்ந்திருக்கான். வெளிநாட்டுல போய் வேலை வெட்டி பார்க்காம ஏதோ ஒரு பெரிய தப்பு பண்ணிருக்காங்க போல இருக்கு. இது காவல்துறை, அங்க இருக்கக்கூடிய காவல்துறை ஐயா கண்டுபிடிச்சு அவங்க 3 பேத்தையும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அரெஸ்ட் பண்ணி ஜெயில ஓட்டதும் இல்லாம கொண்டு போய் கோர்ட்ல நிப்பாட்டிட்டாங்க. கோர்ட்ல வெளிநாட்டுல எப்படின்னா சட்ட திட்டங்கள ரொம்ப கொடூரமா இருக்கும். எப்படின்னு? இப்ப தமிழ்நாட்டுல முதல்ல தூக்கு தண்டனை கொடுத்தாங்க. ஆமா, இப்ப தூக்கு தண்டனை எல்லாம் கிடையாது. அதிகபட்ச தண்டனை ஆயுள் தண்டனை தான். யாரு எந்த தப்பு பண்ணாலும் சரி ஆயுள் தண்டனை தான் கொடுக்கறாங்க. என்ன காரணம்னா, இந்த மண்ணு காந்தி பிறந்த மண்ணு, அதனால யாருக்கு தூக்கு தண்டனை கொடுக்க வேணாங்கிறதுனால ஆயுள் தண்டனை கொடுத்துட்டாங்க. இப்ப சாகக்கூடிய கைதிகளுக்கு கடைசி ஒரு விஷயம் கேட்பாங்க தெரியுமா? என்ன விஷயம்? எப்ப உனக்கு நாங்க மரண தண்டனை கொடுத்துட்டோம், உனக்கு கடைசி ஆசை எதுவா இருந்தாலும் சொல்லு அப்படின்னு கேட்பாங்கல்ல. அதே மாதிரி வெளிநாட்டுல சம்பவம் நடந்து போச்சு. இந்த 3 பசங்களும் பெரிய தப்பு ஏதோ பண்ணிருக்காங்க. நீதிபதி தீர்ப்பு சொல்றாரு, நீங்க 3 பேருமே ஒரே தப்பை தான் பண்ணிருக்கீங்க, அதனால உங்க 3 பேத்துக்கு நான் மரண தண்டனை விதிக்கின்றேன் அப்படின்னு சொல்லி தீர்ப்பு கொடுத்துட்டாரு. தீர்ப்பு கொடுத்ததும் இல்லாம அந்த கைதிகளை கூப்பிட்டு சொல்றாரு, தம்பி சாகிறதுக்கு முன்னால உங்களுடைய கடைசி ஆசை எதுவா இருந்தாலும் சரி, எந்த ஆசையா இருந்தாலும் சொல்லுங்க, அதை நாங்க நிறைவேற்றி கொடுப்போம். சரி, ஒவ்வொருத்தருக்கு 2 ஆசை. ஏன்னா ஒரு ஆசை நிறைவேற்ற முடியலனாலும் இன்னொரு ஆசையை நிறைவேற்றலாம் இல்லையா? அதனால ஒவ்வொருத்தருக்கு 2 ஆசை. எந்த ஆசை இருந்தாலும் சொல்லுங்க, அதை நாங்க நிறைவேற்றி கொடுப்போம், இது எங்க நாட்டுடைய சட்டம் அப்படின்னு சொல்லி நீதிபதி சொல்லிட்டாரு. முதல் அமெரிக்காரனை கூப்பிடுறாரு, தம்பிங்க வா, உனக்கு என்னடா ஆசை? 2 ஆசை, எதுனாலும் சொல்லு அப்படின்னு சொல்லி நீதிபதி கேட்கிறாரு. சரி, உடனே அமெரிக்காரன் சொல்றேன், ஐயா நான் பண்ண தப்புக்கு தூக்கு தண்டனை கொடுத்துட்டீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, சாகிறது பத்தி பிரச்சனை இல்லை, நான் செத்ததுக்கு அப்புறம் என் உடம்ப அமெரிக்க நாட்டுல ஒரு பெரிய சர்ச் இருக்கு, அந்த சர்ச்சுக்குள்ள என்னைய புதைச்சிருங்க ஐயா, இதான் என்னுடைய முதல் ஆசை. அப்படியா? சரி, ஓகே, உன்னுடைய முதல் ஆசை. அடுத்து 2வது ஆசை என்னப்பா? ஐயா செத்ததுக்கு அப்புறம் பொண்டாட்டி பிள்ளைகளை பார்க்க முடியுமா? முடியாது. அதனால சாகிறதுக்கு முன்னால ஒரே ஒரு தடவை என் பொண்டாட்டி பிள்ளைகளை நான் பார்த்துக்கிறேன் ஐயா. அப்படியா? சரி, ஓகே. டேய், அவன் பொண்டாட்டி பிள்ளையில பூரா கூட்டிட்டு வந்து காமிச்சிருங்க. பார்த்ததுக்கு அப்புறம் அவனை தூக்குல போட்டுருங்க. தூக்குல போட்டதுக்கு அப்புறம் அவன் சொன்ன இடத்துல அவனை புதைச்சிருங்க, கூட்டிட்டு போங்கடா அப்படின்னு சொல்லி நீதிபதி சொல்லிட்டாரு. சொல்லியாச்சு. அடுத்து லண்டன்காரன் வரையான், தம்பி அதே மாதிரிதான் உனக்கும் 2 ஆசை, எதுனாலும் சொல்லு நீதிபதி கேட்கிறாரு. உடனே லண்டன்காரன் சொல்றேன், ஐயா நான் செத்ததுக்கு அப்புறம் எங்க லண்டன்ல ஒரு பெரிய மணிகுண்டு இருக்கு,
அந்த மணிகுண்டு பக்கத்துல என்னை புதைச்சிருங்க. இது என்னுடைய முதல் ஆசை. அப்படியா? சரி, ஓகே. அடுத்து ரெண்டாவது ஆசை, ஐயா ஜெயிலில் இருக்கும் பொழுது எனக்கு சாப்பாடு சரியில்லாத சாப்பாடாக கொடுத்தாங்க. நான் சாகிறதுக்கு முன்னால ஒரு நல்ல சாப்பாடு நான் சாப்பிட்டுக்கிறேன். சாப்பிட்டதுக்கு அப்புறம் நான் செத்து போறேன். அப்படியா? சரி, ஓகே. டேய், இவனுக்கு நல்ல சாப்பாடு வாங்கி கொடுத்து அவனை சாப்பிட வச்சதுக்கு அப்புறம் அவனை தூக்குல ஓடுங்க. தூக்குல போட்டதுக்கு அப்புறம் அவன் சொன்ன இடத்துல அவனை புதைச்சிருங்க. கூட்டிட்டு போங்கடா அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டாரு. சரி, இதை நம்ம தமிழ்நாட்டுக்காரன் என் சித்தப்பா மகன் பார்த்துக்கிட்டே இருந்திருக்கேன். இந்த 2 வருஷங்களுக்கு என்ன இவங்க செய்யறாங்கன்ட்டு ரொம்ப யோசிச்சு நிதானமா போய் நிக்கிறியான். நீதிபதி கேட்கிறாரு, தம்பி உனக்கு அதே மாதிரியா 2 ஆசை, எதுனாலும் சொல்லு அப்படின்னு சொல்லி நீதிபதி கேட்க, சரி நம்ம தமிழ்நாட்டுக்காரன் ரொம்ப விவரமான ஆளாச்சியா, அம்முட்டு கிருத்தலம் முடிச்சவங்க. தமிழ்நாட்டுக்காரன் கேட்கிறா, ஐயா நான் மாம்பழம் சாப்பிடணுமியான்னு கேட்க. மாம்பழம் சாப்பிடணுமா? மாம்பழ சீசனுக்கு இன்னும் 6 மாசம் இருக்குடா. 6 மாசம் வரைக்கும் நீ நான் தூக்குல போடாம இருக்க முடியுமா? அவனுக்கு ஆசையை நிறைவேற்றி தூக்குல போட்டுக்கிட்டு இருக்கு. நீ என்ன 6 மாசம் கழிச்சு தூக்குல போட சொல்லுவ போல இருக்கே. அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீங்க என்ன சொன்னீங்க? எந்த ஆசையா இருந்தாலும் சொல்லு, நாங்க நிறைவேற்றி கொடுப்போம். இதான் எங்க நாட்டுடைய சட்டம். நீங்க சொல்லிட்டீங்க. எனக்கு மாம்பழம் சாப்பிடணும். அதுவும் எங்க தமிழ்நாட்டில் நத்தத்துல மாம்பழம் இருக்கும். அந்த மாம்பழம் தான் நான் சாப்பிடணும்ங்கிறியா? அதுக்கு 6 மாசம் ஆகும். என்ன சித்திரை வைகாசி தானே சீசனு, அப்பதானே மாம்பழம் வரும். அது வரைக்கும் உன்னை தூக்குல போடாம இருக்க முடியுமா? யாரா இவன்? சரி பரவாயில்ல, இருக்கட்டும். 6 மாசம் கழிச்சு இவனை தூக்குல போடுங்கடா. அதுவும் அந்த நத்தத்துல ஏதோ மாம்பழம் இருக்காமல, அந்த மாம்பழத்தை வாங்கி கொடுத்து இவனை தின்ன வச்சு அதுக்கப்புறம் இவனை தூக்குல போடுங்க அவன் சொல்லி தீர்ப்பு எழுதிட்டாரு. 6 மாசம் கழிச்சு தூக்குல போடுற மாதிரி தண்டனையை தள்ளி போட்டுட்டான். எவ்வளவு விவரமா வேலை செய்யறான் பாருங்க நம்ம தமிழ்நாட்டுக்காரன். அடுத்து 2வது ஆசை என்னப்பா? எப்படி? நீதிபதி கேட்கிறாரு. நம்ம ஆளு பொறுமையா யோசிச்சு, ஐயா ஒண்ணும் இல்லையா, இவங்கள மாதிரி அங்க போதங்க இங்க போதங்க நான் சொல்ல மாட்டேன். ஆமா, நான் செத்ததுக்கு அப்புறம் உங்க சமாதி பக்கத்துல என்னைய புதைங்கன்னு சொல்ல. சர்ச்சுக்கு நெஞ்சு வலி வந்துருச்சு. அப்ப இவன் சாகிறதுக்கு முன்னால நானடா சாகணும். இவன் எந்த நாட்டுக்காரன்டா? தமிழ்நாட்டுக்காரன். டிக்கெட்டை வாங்கி கொடுத்து இவனை ஊருக்கு அனுப்புங்கடா. இவன் இருந்தா என்னைய கொண்டு போடுவான்டா. இவன் செத்ததுக்கு அப்புறம் நான் சாகணுமேடான்னு பார்த்தோம்னா அவன் என்னைய கொண்டு சாவியான் போல இருக்கடா அப்படின்னு சொல்லி டிக்கெட் வாங்கி கொடுத்து ஊருக்கு அனுப்பி விட்டாங்க. இதுல இருந்து என்ன தெரியுது? நம்ம தமிழர்கள்ட்ட சமயோஜித புத்தி அதிகமாவே உண்டு. அதை யோசிக்கிற விதமா யோசிச்சோம்னா நம்ம நாடு எப்பவோ வல்லரசு ஆயிருக்கும். இப்ப என்ன ஆயிடுச்சு நிலைமை? என்ன கண்ட சரக்க குடிச்சு மூளையை பூரா மங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால என்ன பத்தி ஐயாக்க உடம்ப நல்ல ஆரோக்கியமா பாத்துக்கோங்க. நான் போய் டான்ஸ் கார்டு அனுப்பி வைக்கிறேன். அடுத்த காட்சி உங்களை சந்திக்கு மாதிரி விடைபெறுவது உங்கள் சூர்யா. பொதுவாக எம் மனசு தங்கம், ஒரு போட்டியில் வந்து விட்டா சிங்கம். பொதுவாக எம் மனசு தங்கம், ஒரு போட்டியில் வந்து விட்டா சிங்கம். உள்ளதே சொல்வேன், நல்லதே செய்வேன், வெற்றி மேல் வெற்றி வரும். ஆடுவோம் பாடுவோம் கொண்டாடுவோம், ஆனந்த காணுவோம் என்னாலுமே. ஆடுவோம் பாடுவோம் கொண்டாடுவோம், ஆனந்தம் காணுவோம் என்னாலுமே. பொதுவாக எம் மனசு தங்கம், ஒரு போட்டியில் வந்து விட்டா சிங்கம். முன்னால சீருது மயிலக்காலு, பின்னால பாயுது மச்சக்காலு. முன்னால சீருது மயிலக்காலு, பின்னால பாயுது மச்சக்காலு. அடக்கி ஆளுது முரட்டுக்காலு, முரட்டுக்காலு, முரட்டுக்காலு. நெஞ்சுக்குள் அச்சமில்ல, யாருக்கும் பயமும் இல்ல, வாராத வெற்றி வரும். அம்மன் அருள் சேரும் துணை நம்ம துணையாகும். ஆடுவோம் பாடுவோம் கொண்டாடுவோம், ஆனந்தம் காணுவோம் என்னாலுமே. பிறந்த ஊருக்கு புகழச்சேரு, வளர்ந்து நாட்டுக்கு பெருமை தேடு. பிறந்த ஊருக்கு புகழத்தேடு, வளர்ந்து நாட்டுக்கு பெருமை தேடு. 4 பேருக்கு நன்மை செஞ்சா கொண்டாடுவா, பண்பாடுவா. என்னாலும் உழைச்சதுக்கு பொன்னான பலனருக்கு ஊரோடு சேர்ந்து வாழுங்க, விளையாடுங்க, உடல் வளமாகுங்க. ஆடுவோம் பாடுவோம் கொண்டாடுவோம், ஆனந்த காணுவோம் என்னாலுமே. ஆடுவோம் பாடுவோம் கொண்டாடுவோம், ஆனந்தம் காணுவோம் என்னாலுமே. ஆடுவோம் பாடுவோம் கொண்டாடுவோம், ஆனந்தம் காணுவோம் என்னாலுமே. முத்துக்கும் முத்தாக, சொத்துக்கு சொத்தாக,
அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக அன்பாலே இணைந்து வந்தோம் ஒண்ணுக்குள் ஒண்ணாக முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக அன்பாலே இணைந்து வந்தோம் ஒண்ணுக்குள் ஒண்ணாக முத்துக்கு முத்தாக தாயாரும் படித்ததில்லை தந்தை முகம் பார்த்ததில்லை தாளாட்டை கேட்ட தம்பி பாட்டும் அறிந்ததில்லை தாயாரும் படித்ததில்லை தந்தை முகம் பார்த்ததில்லை தாளாட்டை கேட்ட தம்பி பாட்டும் அறிந்ததில்லை தானாக படித்து வந்தான் தங்கமென வளர்ந்த தம்பி தானாக படித்து வந்தான் தங்கமென வளர்ந்த தம்பி தள்ளாத வயதில் நான் வாழுகிறேன் அவனை நம்பி முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக அன்பாலே இணைந்து வந்தோம் ஒண்ணுக்குள் ஒண்ணாக அண்ணன் சொல்லும் வார்த்தையெல்லாம் வேதம் எனும் தம்பி உள்ளோம் அன்னை என்ன வந்த உள்ளோம் தெய்வம் என்ன காவல் கொள்ளும் அன்னை என்ன வந்த உள்ளோம் தெய்வம் என்ன காவல் கொள்ளும் சின்ன தம்பி கடைசி தம்பி செல்லமாய் வளர்ந்த பிள்ளை சின்ன தம்பி கடைசி தம்பி செல்லமாய் வளர்ந்த பிள்ளை ஒன்றுபட்ட இதயத்திலே ஒரு நாளும் பிரிவு இல்லை முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக அன்பாலே இணைந்து வந்தோம் ஒண்ணுக்குள் ஒண்ணாக ராஜாக்கள் மாளிகையும் காணாத இன்பமடா நாடுகால் மண்டபம் போல் நாங்கள் கொண்ட சொந்தமடா ராஜாக்கள் மாளிகையும் காணாத இன்பமடா நாடுகால் மண்டபம் போல் நாங்கள் கொண்ட சொந்தமடா ரோஜாவின் இதழ்களை போல் தீராத வாசமடா ரோஜாவின் இதழ்களை போல் தீராத வாசமடா நூறாண்டு வாழ வைக்கும் மாறாத பாசமடா முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக அன்பாலே இணைந்து வந்தோம் ஒண்ணுக்கு ஒண்ணாக முத்துக்கு முத்தாக சொத்துக்கு